உடனடியாக வெளியேறுங்கள், இல்ல அப்படின்னு சொன்னா நாங்க உங்களை வெளியேற்றுவோம். එක වහාම මෙම කාර්යයන් ඉවත් නොවුණු අපි ඉවත් කරනවා. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் நீண்ட நாளைக்கு பிறகு மிகப்பெரிய அளவான ஒரு உரையை இன்றைய நாள்ல நிகழ்த்தி இருக்கிறார். நிறைய பேர் அண்மையில பேசிக்கொண்டாங்க, ஜனாதிபதியோட உரையை நிறைய நாள காணல, அவருடைய உரை வந்தா தான் ஒரு எனர்ஜியே வரும், ஒரு 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 உற்சாகம் வரும், அதுல என்னென்ன விஷயங்கள் அவர் பேசுறாருன்றத அவ்வளவு உன்னிப்பா மக்கள் கவனிப்பாங்க, அந்த அளவுக்கு அவருடைய உரைகள் இருக்கும். அந்த உரை நிறைய நாளா காணாமல் போனது அல்லது நிறைய நாள்ல மக்கள் அதை எதிர்பார்த்தாங்க. அந்த உரை இன்றைய நாள்ல நிகழ்த்தப்பட்டிருந்தது. கொழும்புல இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நிகழ்வில் அவர் உரையாற்றினார். அவருடைய தலைமையில இந்த நிகழ்வு இன்றைய நாள்ல நடந்திருக்கிறது. அதாவது ரட்ட எக்கட்ட நாடே ஒன்றாக அப்படின்ற மாதிரியான துணிப்பொருள்ல போதைப் பொருளுக்கு எதிராக செயற்படக்கூடிய ஒரு வேலை திட்டமாக தனியாக இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்காக ஒரு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற பாருங்க. அந்த அளவுக்கு நாடு மிக மோசமான கட்டத்தை இந்த போதைப் பொருளால சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மிக பாரிய இழப்புகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அண்மையில நடந்த போதைப் பொருள் தொடர்பான கைது நடவடிக்கையாக இருக்கட்டும், இந்த போதைப் பொருளுக்கு எதிராக நடக்கிற நடைமுறைகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் வெற்றி அளித்திருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு. அரசாங்கம் இப்பொழுது அந்த போதைப் பொருளை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்காங்க. அதிகளவான ஆதரவை இன்றைய நாள்ல இந்த வேலை திட்டத்திற்கு பெறப்பட்டிருக்கிறது. அதிக மக்கள் இதற்கு மிகப்பெரிய அளவான ஆதரவுகளை தெரிவித்திருக்காங்க. இதுல மக்களும் இதில் ஒன்றிணைய வேண்டும், எல்லோரும் ஒன்றிணைந்து இதை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி இதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய உரையில பலதரப்பட்ட விஷயங்களை இன்றைய நாளில் பேசியிருக்காரு. அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அதாவது முக்கியமா பல எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியால. ஒரு ஜனாதிபதியால அரசு திணைக்களங்கள் இருக்கிற அல்லது பாதுகாப்பு பக்கமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுது அப்படின்னா எந்த அளவுக்கு பாரதூரமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு நாட்டில் அப்படின்றதுக்கு அது ஒரு உதாரணம். அதாவது போலீஸ் திணைக்களங்கள்ல இருக்கிறவங்க, சட்டவிரோதமான முறையில செயற்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், குறிப்பா சட்டவிரோதமான அவங்களுக்கு உதவி செய்கிறவர்கள், அதோட போதைப் பொருள் தொடர்பானவர்களோடு சம்பந்தமாக இருக்கிறவர்கள், அது மட்டுமல்லாம குடியளவு திணைக்களம், ஆர்எம்பி, இந்த மோட்டார் வாகன திணைக்களம் ஆகிய மிக உயரிய திணைக்களங்கள்ல இருக்கிற அதிகாரிகள் உடனடியாக இந்த சம்பந்தங்கள்ல இருந்து வெளியேறுங்கள், இல்லை என்றால் நாங்கள் உங்களை வெளியேற்றுவோம். යුගය වෙනවා නම් මේ යුගයේ විශාල ප්‍රමාණයක් වැඩ තහනම් කරලා තියෙනවා. අපි අනෙක් සියලු නිලධාරියන්ට කියන්නේ වහාම එම ජාලයෙන් ඉවත් වෙමු. වහාම ඔබට ඔබගේ රැකියාවේ සුරක්ෂිතභාවය, ඔබගේ යුනිෆෝම් එකේ ගෞරවය, ඔබගේ තනතුරේ වටිනාකම ආරක්ෂා කරන ඉදිරියට යන්න. එසේ නැත්නම් එක වහාම මෙම කාර්යයන් ඉවත් නොවුණු අපි ඉවත් කරනවා. කරන්නේ அண்மையில் ஒரு விஷயத்த அவர் ஞாபகப்படுத்தினாரு. கம்பஹாவில் ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்படும் பொழுது அவருடைய வீட்டில் இருந்த மேசையின் லாட்சில 2 வாகன இலக்கத்தகடு. අපි මෑතකදී ගම්පහේදී පොලිස් නිලධාරි මහත්මයෙක් අත්අඩංගුවට ඔහු ගාව අංක තහඩු දෙකක් තිබ්බා. ලාච්චුවේ அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, 2 வாகன இலக்கத்தகடு கொடுக்கப்பட்டிருக்கு ஆரம்பியால, வாகனமே இல்லாம. මෝටර් රථ දෙපාර්තමේන්තුව ආරෙම්මි වීක මම තේරුම් ගන්න මේ රටේ ජනතාව මේ රට වෙලා තියෙන විනාශය. අංක තහඩු දීලා තියෙන වාහන නැතුව எந்த அளவுக்கு ஒரு ஊழல் மோசடி, எந்த அளவுக்கான ஒரு சட்டவிரோதமான செயல் நடந்து கொண்டிருக்கு. வாகனம் இருக்கு கராச்சில, நம்பர் பிளேட் இருக்கு லாட்சில. ඕන වාහනයක ඒ අංකය ගහගෙන යන්න පුළුවන්. වාහන රෙජිස්ටර් කරනවා, වාහනයක් නෑ. වාහන තියෙන උන ගරාජ් එකේ තහඩු තියෙන ලාච්චු. இந்த மாதிரி எந்த வாகனத்துக்கும் அதை மாட்டிக்கொண்டு அதை பூட்டி கொண்டு ஓடக்கூடிய அளவிலான நம்பர் தகடு ஒரு போலீஸ் அதிகாரியுடைய வீட்டில் இருந்திருக்கு. அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார். எனவே இந்த மாதிரியான சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் நீங்களாகவே விலகுங்கள், இல்லை என்றால் இந்த பிரச்சனையிலிருந்து உடனடியாக விடுபடுங்கள், இல்லை அடுத்து வரப்போற காலம் உங்களை வெளியேற்ற வேண்டிய காலம், உங்களை கைது செய்ய வேண்டிய காலமாக இருக்க போகுது அப்படின்றத ஜனாதிபதி மிகப்பெரிய அளவிலான எச்சரிக்கையோடு இன்றைய நாளில் தெரிவித்திருந்தாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் ஞாபகப்படுத்துறாரு. ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பெண் பேசிட்டு இருந்தாங்களாம். அதாவது ஜனாதிபதி அவர்களுக்கு இது தெரியலையா அப்படின்ற மாதிரி. என்ன விஷயம்னு சொன்னா, ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு போதைப் பொருள் சம்பந்தமாகவோ அல்லது ஏதாவது விஷயத்தை பற்றி போலீசாருக்கு தகவல் கொடுக்குறாங்க, ஒரு பொதுமகனா தகவல் கொடுக்குறாங்க. இந்த தகவல் உடனடியாக குற்றவாளிகளுக்கு போகுது. இது எப்படி இதை முதல்ல தடுக்கணும், முதல்ல சுத்தப்படுத்துங்கள் போலீஸ் பக்கமாக அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. உண்மைதான், இது உண்மைதான் அப்படின்றத அவர் ஒத்துக்கொண்டிருந்தாரு. අද උදේත් බැලුවා YouTube නාලිකාවක එක කාන්තාවක් කරන සාකච්ඡාවක්. ඒ සාකච්ඡාවේදී කියනවා ජනාධිපතිතුමාට මේක පේන්නේ නැද්ද?
මේ පරාද කරන්න නම් පොලිසිය සුද්ධ කළ යුතුයි කියනවා. අත්ත කතාව. உங்களால முடியலன்னு சொன்னா இந்த விஷயத்த இனி யாராலும் முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது உண்மைதான். அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எதை நீங்க செய்யலாட்டாலும் பரவாயில்ல, இந்த போதைப் பொருளை மட்டும் நிறுத்தி விட்டுருங்க. அதே பெரிய விஷயமாக இருக்கும், பெரிய உதவியாக உபகாரமா இருக்கும் அப்படின்றது பலருடைய கருத்தாக இருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய உரையில நிறைய விஷயங்கள் 2 நாள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. ඕගොල්ලෝ මේක කරන්නේ නැත්නම් වෙන කවුරුත් මේක කරන්නේ නැහැ කියලා කියනවා. සමහර අම්මලා කියනවා පින් සිද්ධ වෙත් පුතේ මේ වැඩේ විතරක් කරොත් ඇති කියනවා. நிறைய விஷயங்களை அவதானிச்சு நிறைய விஷயங்களை அறிந்து நாட்டில் என்ன பேசுறாங்க, ஒரு சாதாரணமான வீட்டில் நம்ம ஒரு குடும்பமா இருந்து என்னெல்லாம் விஷயம்லாம் பேசுறோம் அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் உரையாற்றி இருக்காருன்னா அந்த அளவுக்கு அடிமட்டம் வரைக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவதானித்து பேசக்கூடிய நான் இதுவரையில பார்த்த முதல் ஜனாதிபதி என்றத இன்றைய உரையிலையும் பார்க்கக்கூடிய இருந்தது. நாம சாதாரணமா பேசுற விஷயங்களை அவர் இன்றைய நாள்ல பேசியிருந்தார். நம்ம ஒரு 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 செய்திக்காக நாம கால் பண்ணி சில விஷயங்களை கேட்கும்போது ஒரு சில விஷயம் அந்த மாதிரியான விஷயங்களை கூட அவர் இன்றைய நாள்ல தன்னுடைய உரையில நிகழ்த்தி இருந்தார். எனவே இதற்கு மிகப்பெரிய ஆதரவுகள் இன்றைய நாள்ல கிடைத்திருக்கு. இந்த விஷயம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. அதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், அதாவது போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை நீங்க உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கிறதுக்கு புதிய இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1818 என்ற இலக்கம். இந்த இலக்கத்துக்கு நீங்க தாராளமாக போதைப்பொருள் தொடர்பான சந்தேகங்கள், யார் போதைப்பொருளோடு தொடர்புப்பட்டவங்க, அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் தொடர்பாக இவங்க இப்படிப்பட்டவங்க போலாங்க கிடக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்தால் உடனடியாக நீங்க இந்த நம்பருக்கு அழைத்து தகவல்களை தெரிவிக்கலாம். குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் இந்த மாதம் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ETA என்று சொல்லக்கூடிய பயண அனுமதி, எலக்ட்ரானியல் பயண அனுமதி பத்திரம் கண்டிப்பாக பெறப்பட வேண்டும் நாட்டுக்குள்ள வாரவங்களுக்கு, இலங்கையர்களை தவிர அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்திருந்தாங்க. இது பெரிய அளவாக பேசப்பட்டது. நாங்க எடுக்கணுமா, நீங்க எடுக்கணுமா, விசா ஃப்ரீ விசா உள்ளவங்களுக்கு எடுக்கணுமான்ற ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்த நிலையில இன்றைய நாள்ல குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் உடனடியாக அதை வாபஸ், அதாவது மீள பெற்றிருக்காங்க. மறு அறிவித்தல் வரை இந்த நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக சொல்லியிருக்காங்க. எனவே ETA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயண முன் அனுமதி பத்திரத்தை நீங்க பெற வேண்டிய அவசியம் இல்லை. வழமை போல அக்டோபர் 15 இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு முதல்ல என்னென்ன நடைமுறை, என்னென்ன விசா நடைமுறை இருந்ததோ அந்த நடைமுறையின் அடிப்படையில் நீங்க நாட்டுக்குள்ள வரலாம். எனவே ETA என்று சொல்லக்கூடிய இந்த நுண்ணியல் எலக்ட்ரானியல் அனுமதி பத்திரம், பயண அனுமதி பத்திரம் பெறப்பட தேவையில்லை. இலங்கையினுடைய 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முடிவுகள் வெளியாகி இருக்கு. இந்த முடிவுகளை பொறுத்தவரையில கடந்த காலங்களை விட இலங்கையில மக்கள் தொகை அதிகரித்திருக்கு அப்படின்றது ஒரு சந்தோஷமான செய்தியாக பார்க்கப்படுது. இதுல பலதரப்பட்ட மாவட்டங்கள், குறிப்பா சொல்லப்போனா கிட்டத்தட்ட 99% மாவட்டங்கள் 1 மில்லியன் மக்கள் வாழ்கின்ற மாவட்டங்களாக மாறி இருக்கு. அதிக மக்கள் சனத்தொகையை கொண்ட மாவட்டங்களாக பல மாவட்டங்கள் மாறி இருக்கிறது. கடந்த காலங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் 1 மில்லியனை தாண்டக்கூடிய மாவட்டங்கள் இருந்தது. ஒட்டுமொத்த சனத்தொகையை எடுத்துக்கொண்டு சொன்னா 21.7 மில்லியன் மக்கள் வாழ்றாங்க இலங்கையில. இந்த இறுதியாக வந்த கணக்கெடுப்பின்படி இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம அண்மையிலேயே ஒரு பார்த்தோம் இந்த விஷயத்த, பெண்கள் வீதம் தான் அதிகமாக கணக்கெடுப்பில் பதிவாகி இருக்கிறது. 51.7% பெண்கள், 48.3% ஆண்கள். பெண்களுடைய சதவீதமும் அதிகரித்திருக்கிறது நாட்டினுடைய கணக்கெடுப்பின் அடிப்படையில். ஒட்டுமொத்தமாக 2,17,63,170 பேர் நாட்டில் வசிக்கிறோம். 2012ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருந்து பார்த்தா 14,03,731 பேர் அதிகரித்திருக்கார். 15 லட்சம் பேர் அதிகரிச்சிருக்காங்கன்னா பாருங்க, பெரிய ஒரு அதிகரிப்பு. இதுல அதிகமாக வாழுகின்ற மக்கள் தொகை கொண்ட மாவட்டம், மாகாணம் அப்படின்னு சொன்னா மேல் மாகாணம் 28% வாழ்றாங்க. மிக குறைந்த மாகாணம் வடமாகாணம், 5.3% மக்கள் அங்க வாழ்றாங்க. கம்பஹா தான் அதிக மக்கள் தொகை கொண்ட இடமாக பதிவாகி இருக்கிறது. 24,33,685 பேர் கம்பஹால மட்டும் வாழ்றாங்க. அதே போல கொழும்புல 23,74,461 பேர் வாழ்றாங்க. இதுல 2 பக்கமாக கம்பஹா, கொழும்பை மட்டும் பார்த்தாலே 50 லட்சம் பேர் இதுல வாழ்றாங்க. மற்ற எல்லாரும் தான் வெளி மாவட்டங்கள்ல வாழ்றாங்க. இதுல 69.8% புத்திஸ்ட், 12.6% ஹிந்து,
இஸ்லாம் 10.7%, ரோமன் கத்தோலிக் 5.6%, ஏனைய கத்தோலிக்க பகுதிகள் 1.3% அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஆக குறைந்த மாவட்டங்கள் பகுதிகள் அப்படின்னு சொல்லி பதிவாகி இருக்கு. முல்லைத்தீவுல 1,22,542 பேர் வாழ்றாங்க. ஆனா கடந்த காலங்களை விட இது கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லப்படுது. 2.23% அதிகரித்திருக்கிறது. வவுனியாவில் மிக குறைந்த அளவான மக்கள் தொகை இருந்ததை விட குறைஞ்சிருக்காங்க சொல்லப்படுது. மன்னார்ல 1,33,676 பேர் வாழ்றாங்க. கிளிநொச்சியில 1,36,434 பேர், வவுனியாவில் 1,72,257 பேர். ஒட்டுமொத்தமா 21.7 மில்லியன் மக்கள் இலங்கையில வாழ்றாங்க இறுதியான கணக்கெடுப்பில. GMOA அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாளை 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் காலை 8 மணி முதல் வேலை நிறுத்த போராட்டம் ஒன்றை ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டம் அவங்களுடைய தீர்மானங்கள், அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் உடனடியாக ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் இந்த வேலைநிறுத்தம் அமுல்ல இருக்கும் அப்படின்ற செய்தி தான் இருக்க போகுது. நாளை காலையில் வைத்தியசாலைக்கு போறீங்க, பலதரப்பட்ட சிக்கல்களை எதிர்நோக்க நேரிடலாம். காரணம், வைத்தியர்கள் நாளைய நாளில் வேலைநிறுத்தத்தில் இருக்க போறாங்க, அரச வைத்தியசாலைகளில், தனியார்ல இல்லை. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், எல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.